தேவ பிள்ளைய இன்றைக்கு அதாவது பாவ வாழ்க்கை வாழ்ந்து மனம் போன வாழ்க்கை வாழ்ந்து சபைகளை பாழாக்கி கொண்டிருக்கிற ஊழியர்களும் விசுவாசிகளும் மனம் திரும்பினாத்தான். மனம் திரும்புதல் அப்படிங்கிறது ஏதோ நம்ம வாயால சொல்றதல்ல, நம்ம வாழ்க்கையை ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பணும். ஊழியத்துக்கு தேவ பிள்ளைய ஒரு காரியம் நான் இன்னைக்கு எப்படின்னா, அநேக ஊழியர்கள் இன்னைக்கு எப்படின்னா, இந்த உலகத்துல வேலை செய்தா கூட இவ்வளவு ஆஸ்தி அந்தஸ்து சுகபோகமான வாழ்க்கை நல்ல ராஜ வாழ்க்கை ராஜ போஜனம் இப்படிலாம் அனுபவிக்க முடியாது உலகத்துல வேலை செய்தா கூட. ஆனா இன்றைக்கு இந்த ஊழியத்துல இன்றைக்கு என்ன அப்படின்னா, ராஜ வாழ்க்கை சுகபோகமான வாழ்க்கை, காரு தானா வீடு தானா, ஐயோ சொல்றது அவங்க சொல்றதுதான், எங்களுக்கு இந்த கார் வேணும் அந்த கார் வேணும் அப்படிலாம் இங்க சொல்லப்படலை. இந்த காரு வேணும் அந்த காரு வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் நம்ம அனுபவிச்சுட்டு போயிடுவோம். ஆண்டவர் சொல்லுவாரு, சொன்னாங்கல்ல தமிழ்நாட்டில் அநேக ஊழியக்காரர் அக்கிரம செய்கைக்காரர்னு. ஏன் அப்படின்னா, இவர்கள் எல்லாம் மத்தேயு 7:21 படி பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள். கர்த்தாவே கர்த்தாவே என்று நீ என்ன அதாவது சொன்னாலும் பரவாயில்லை, நீலாம் பிதாவின் சித்தம் செய்யாதவன். நீ இங்கே என்ன வேஷம் போடலாம், ரொம்ப வீராப்பா பேசலாம், இல்லை ஜனங்களை ஏமாத்தலாம் பண்ணலாம், ஆனா அதை வச்சுலாம் பரலோகம் என்ன செய்யாது, எடை போடாது. பரலோகம் அதை வைத்து நிர்ணயிக்காது. ஜனங்களை ஏமாத்தி பணத்தை பிரிச்சிடலாம், பணத்தை பிரிச்சு சுகபோகமாய் வாழ்ந்துடலாம். இந்த உலகத்துல வேலை பார்த்தா கூட நம்மளால இவ்வளவு சுகபோகமாய் வாழ முடியாது. ஆனா இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியருடைய வாழ்க்கையில அவ்வளவு சுகபோகமான வாழ்க்கை ஆண்டவர் இந்த ஆண்டுல கூட ஆண்டவர் 2025 ஆண்டவர் ஒரு சத்தத்தை கேட்க பண்ணினாங்க. இப்பெல்லாம் ஊழியக்காரங்களுக்கு என்ன அப்படின்னா, நல்ல ஜனங்கிட்ட செல்வ செழிப்பு நிறைய இருக்குதா, அதனால 5 மடங்கு கூட்டியிருக்கிறாங்களா சம்பளங்கள். சரியா, இதுக்கு முன்னாடி அவங்க வாங்கினதை விட. ஆமாம், எப்படியோ பட்டினி பசியாக இருந்தாங்களா என்னவோ தெரியாது, ஆனால் நல்ல வருமானங்கள் ஊழியர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லலை, பரலோகத்திலேருந்து ஒரு சத்தம். சரியா, ஆமாம், ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல வருமானம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இன்றைக்கி காணப்படுறாங்க. உலகத்தில் வேலை செஞ்சால் கூட இப்படி ஒரு சம்பளம் சுகபோகம் ஆஸ்தி அந்தஸ்து நமக்கு இருக்காது. ஆனால் இன்றைக்கி என்ன அப்படின்னா, ஊழியத்தில் இவ்வளவு அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பகுதி. ஆனால் அதே போல் இன்றைக்கு அநேக ஊழியர்கள் உலக பிரகாரமான ரொம்ப பெரிய அதாவது சம்பளங்களையும் இதையெல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்காக இன்னைக்கு சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுற ஊழியர்களும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க. ஆமாம், தன்னுடைய பெரிய வேலைகளை ஏதோ சின்ன சின்ன சம்பளம் இல்லைங்க, அதிகமான சம்பளங்களை விட்டு கர்த்தருக்காக சத்தியத்துக்காக வைராக்கியம் பாராட்டுற தேவ மனுஷர்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க. சரியா, அது சிலர் தான், சொற்பந்தான். ஆமாம், அப்போ தேவன் சொன்னது ஊழியத்தில் என்ன அப்படின்னா, வேலை செஞ்சா கூட இன்னைக்கு இருக்கிற அநேக ஊழியர்கள் உலகத்துல வேலை செஞ்சா கூட இப்ப ஊழியத்துல அனுபவிக்கிற சுகபோகமும் ஆஸ்தியும் அந்தஸ்தும் இந்த நிறைவான ஒரு வாழ்க்கை எங்க இருக்காதா, அவன் எல்லாத்தையும் விட்டு உலக வேலை செஞ்சா கூட கிடைக்காதா. இப்போ உலக வேலை செய்ய போனால் என்ன சம்பளம் கிடைக்கும், 15,000 ரூபா கிடைக்கிறதே பெரிய கஷ்டம், 20,000 ரூபா கிடைக்கிறதே பெரிய கஷ்டம். ஆமாம், ரொம்ப மண்வெட்டி பிடிச்சி வெட்டினா தான் என்னது கொஞ்சம் சம்பளம் கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஏதோ அதாவது நல்லா கவனிங்க, அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட் பிஇயில் மெக்கானிக்கில், அண்ணா யூனிவர்சிட்டியில் பிஇ மெக்கானிக்கலில் கோல்டு மெடலிஸ்ட் சம்பளம் எவ்வளோ போய் வேலையில் சேர்ந்தாப்புல தெரியுமா, 16,000 ரூபா. அது சென்னை பட்டணத்தில் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனி. இப்போ ஒரு 45,000 50,000 ரூபா என்னமோ வாங்குறாப்புல. அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா, தயாரிப்பில் இருக்கிற தவறுகளையே சரி செய்து கொடுக்கக்கூடிய மேனுஃபேக்சரர் ஃபால்ட்டை கூட ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கக்கூடிய அவ்வளவு புத்தி உள்ள ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைகளுக்கே 16,000 17,000 அப்படியே கிராஜுவலாக சம்பளம் கூடி இன்றைக்கி எத்தனையோ வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு 45,000 50,000 கிடைக்கி அண்ணா யூனிவர்சிட்டியில் கோல்டு மெடலிஸ்ட். சரியா, ஆமாம். அப்போது நமக்கு என்ன சம்பளம் கிடைக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஆனால் இன்றைக்கி ஊழியத்தில் எவ்வளவு சுகபோகம் ராஜ வாழ்க்கை, என்ன குறை, சாப்பாடுக்கு சாப்பாடு, ஆமாம், காரு காணிக்கை காசில் எல்லா சுகபோகமாக அனுபவித்தாலும் நான் கர்த்தருடைய சத்தியத்தை பேசி ஜனங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க முடியலையே. பாலா போன வாழ்க்கை, அனலும் இல்லை குளிரும் இல்லை, லவோதிக்கா சபையுடைய அனுபவம்.
சரியா? இப்படியெல்லாம் வாழ்ந்து நம்ம பரலோகத்துக்கு எப்படி நம்ம போவோம்? நம்ம பிரசங்கிக்கிற சத்தியத்தை கேட்குற ஜனங்கள் எப்படி பரலோகத்துக்கு வருவாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் சிந்திக்கணும். சபை இன்னைக்கு எப்படி இருக்குன்னா கல்லர் குகையாய் மாறிவிட்டது. கல்லர் குகையாக. அப்போது இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் சரி, ஆண்டவர் சொன்னது போல் நம்ம எரிச்சலாக இருக்க வேண்டாம். சரியா? இதை கேட்க முச்சில் நமக்கு எரிச்சல் வரும் அப்படின்னு சொல்லி, எரிச்சலாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாங்க. அதைத்தான் ஏசாயா 41:11, இதோ உண்மையில் எரிச்சலாக இருக்கிற யாவரும் வெட்கி இலச்சை அடைவார்கள், உன்னோடு வழக்காடுகிறவர்கள் நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார்கள். என்னோடு வழக்காடுகிறவன் என்னோடு கிடையாது, எனக்கு இந்த வார்த்தைகளை தந்த தேவனோடு வழக்காடுகிறீர்கள், வெட்கி இலச்சை அடைவீர்கள், உன்னோடு வழக்காடுகிற நாசமாய் ஒன்றுமில்லாமல் போவார். என் ஊழியத்தில், என் ஊழிய வாழ்க்கையில் அநேக ஜீவனுள்ள சாட்சியை நான் பார்த்துருக்குறேன். உன்னோடு போராடி நூலை தேடியும் காணாத இருப்பேங்கிறது சாதாரணமானதெல்லாம் கிடையாது. என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். அநேக பகுதியை நான் பார்த்துருக்குறேன். என்னோடு போராடுகிறார்களா? என்னோடு இல்லை, எனக்குள் இருக்கிற தேவனை, எனக்கு இந்த வார்த்தையை தந்த தேவனை, தேவனுக்காக வாழ்கிற வாழ்க்கையின் நிமித்தம் என்னோடு அவர்கள் போராடுகிறேன். நான் தேடி அவர்களை பார்க்க முடியாத பகுதியில் இந்த பூமியில் வைக்கல, பூமிக்கு கீழே கொண்டு போயிட்டாங்க. எத்தனையோ பேர் அப்படி கொண்டு போயிருக்கிறாங்க எனக்கு தெரிந்து. இதெல்லாம் சபையில், ஆராதனை வேலையில், செய்தி வேலையில் தீர்க்க தரிசனமாய் உரைத்து அதெல்லாம் ரெக்கார்டு பண்ணி அதுக்கப்புறம் இந்த காரியங்கள் நிறைவேறினவைகள். சில பேர்லாம் இப்படிப்பட்ட பகுதியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க, தேவன் இந்த பூமியிலே இல்லாமாக்கியிருக்கிறாங்க. நம்ம கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்களோ சும்மா இருப்பீர்கள். யாராக இருக்கட்டும், தெய்வ பிள்ளையே, நம்மளை ஒப்பு கொடுப்போம். கேட்குற நம்ம என்ன நிலையில் இருக்கிறோன்னு பார்த்து மனம் திரும்ப நம்மளை ஒப்பு கொடுப்போம். எரிச்சல் அடைய வேண்டாம், அது மேலே உங்களுக்கு பாவத்தை கொண்டு வரும். உங்கள் எரிச்சல் என் மேலே கிடையாது. என் மேலே உங்கள் எரிச்சல் வருது அப்படின்னா இந்த வார்த்தையை தந்த தேவனிடத்துக்கு தான் அந்த எரிச்சல் அங்கே போகுமே ஒழிய என்னோட நிற்காது. அதை நிமித்தம் இன்னும் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா தேவ தண்டனையை தான் அடைவோமே ஒழிய தெய்வ ஆசீர்வாதத்தை பெற மாட்டோம்.